அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக்கை புழல் சிறையில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கை ஜூலை 29 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 15 நாட்கள் தங்களது காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரியும் அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க அனுமதி கோரியும் அமலாக்கத்துறை சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி எஸ் அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த மனுவுக்கு ஜாஃபர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போல அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியே கைது செய்யப்பட்டிருப்பதால் காவல் வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி எஸ் அள்ளி வரும் 29 வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை காவல் கோரி தாக்கல் செய்த மனு நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்த நீதிபதி அதுவரை ஜாஃபர் சாதிக்கை புழல் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தான் முதலாவதாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அந்த வழக்கில் அவர் ஜாமீன் கிடைத்த நிலையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் கைது செய்திருப்பதால் அவரால் வெளிவர முடியவில்லை. உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பாக ஜாஃபர் சாதிக்கை அழைத்து நீதிபதி உங்கள் மீது அமலாக்கத்துறை கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே அவரிடம் வாசித்து காண்பித்தார். அதற்கு இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானது என்று ஜாஃபர் சாதிக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருவரினுடைய பெயரையும் அதே போல சினிமா தயாரிப்பாளர்கள் இருவரினுடைய பெயர்களையும் இந்த வழக்கில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தங்களிடம் தெரிவிக்கும்படி அமலாக்கத்துறை தன்னை வற்புறுத்துவதாகவும் அது கிடைக்கவில்லை என்கிற பட்சத்தில் தன்னை கார்னர் செய்வதாகவும் ஜாஃபர் சாதிக் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதாவது தான் எந்த விதமான தகவலையும் வெளியிடவில்லை என்றால் தனது குடும்ப உறுப்பினரை கைது செய்து விடுவோம் என்றும் அமலாக்கத்துறையை மிரட்டுவதாகவும் ஜாஃபர் சாதிக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையெல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு அது போன்ற விஷயங்கள் இருந்தால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.